ஹாய் கைஸ், 100 days CapCut வீடியோ எடிட்டிங் சீரிஸில் இன்றைக்கி டே 9. இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க இந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியுமா? வாங்க நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் போகிறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை CapCutல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோக்கு ஏற்ற அளவு பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோவும் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவையும் மியூசிக் முடிகிற அளவு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான ஸ்டார்டிங் இயர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அனிமேஷனில் ஃபஸ்ட்டில் இருக்கிற த்ரோ அவுட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை 0.5 செகண்ட் டைம் லைன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ண கிளிப்பால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டெக்ஸ்ட்டை இந்த டெக்ஸ்ட்டோட அனிமேஷன் முடிகிறப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டும் சேம் அனிமேஷன் வச்சுக்கோங்க. அந்த அனிமேஷனையும் 0.5 செகண்ட் டைம் லைன் வச்சுக்கோங்க. செகண்ட் டெக்ஸ்ட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டையும் அந்த கிளிப்போட லாஸ்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் மிச்ச எல்லா டெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு தேவையான வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண வீடியோவை ஓவர்லே பண்ணிக்கோங்க. ஓவர்லே பண்ண வீடியோவை நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க வீடியோவை கட் பண்ணிடுங்க. ஓவர்லே பண்ண வீடியோவை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்ப டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு எந்தெந்த இயர் தேவையோ அந்தந்த இயர் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அனிமேஷனில் சேம் அதே த்ரோ அவுட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி டைம்லைன் ஒரு 0.8 செகண்ட் வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டை அந்த ஓவர்லே பண்ண வீடியோ பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை வீடியோ எண்டு வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 இயரையும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோ எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஷேக் எஃபெக்ட் டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஹவர் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அட்ஜஸ்ட்குள்ளே போய்க்கோங்க. அதில் ஸ்பீடும் இன்டென்சிட்டியும் 13 வச்சுக்கோங்க. அந்த ஷேக் எஃபெக்டை வீடியோ ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் உங்கள் வீடியோ ரெடி.